بسم الله الرحمن الرحيم ويل لكل همزة لمزة الذي جمع مالا وعدده يحسب أن ماله أخلده كلا لينبذن في الحطمة وما أدراك ما الحطمة نار الله الموقدة التي تطلع على الأفئدة. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தீய குணங்களும் தீர்க்கும் வழிகளும் என்ற தலைப்பின் கீழ் தொடராக பல்வேறு செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். அதிலே இதுவரை நற்குணங்களுடைய அவசியம் குறித்தும், அல்லாஹ் கடுமையாக கோபப்படுகிற பெருமை என்ற குணத்தின் கேடுகள் குறித்தும், அதிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கான வழிகள் என்ன என்பது குறித்தும் நாம் பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக மனித வாழ்வில் அதிகமான பிரச்சனைகளை, சண்டை சச்சரவுகளை, ஏராளமான இழப்புகளை ஏற்படுத்துகிற ஒரு குணம், கணவன் மனைவியர்களுக்கிடையிலே விவாகரத்தை அதிகப்படுத்துவதற்கு காரணமாக இருக்கிற ஒரு குணம், நண்பர்களுக்கிடையிலே பிரிவினை உண்டாக்குவதற்கு காரணமாக இருக்கிற ஒரு குணம், பல்வேறு இயக்கங்கள் பிளவுபட்டு போவதன் பின்னணியில் காரணமாக இருக்கிற ஒரு குணம். இப்படி சமூகத்தில் ஏராளமான தீமைகளை விளைவிக்கின்ற ஒரு தீய குணம் கோபம் என்ற குணம், கோபம் என்ற உணர்ச்சி. இந்த கோப உணர்ச்சியை எடுத்துக்கொண்டால் இதுவும் நம்மிடமிருந்து தீர்க்கப்பட வேண்டிய, அழிக்கப்பட வேண்டிய, இல்லாது ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு கெட்ட குணமாக இருக்கிறது. கோபத்தை பற்றி யார்கிட்ட கேட்டாலும் பெரும்பாலும் சொல்லுவாங்க, அது இருக்கக்கூடாது, ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு. இது சாதாரணமாக தமிழ் சொல் வழக்கில் சொல்லப்படுகிற ஒரு பழமொழியும் கூட. கோபத்தோடு நாம் செய்கிற எந்த காரியமும் உருப்படாதுங்கிறது செய்கிற எல்லாருக்குமே தெரியும். கோபத்தால் ஏற்படுகிற கேடுகள் என்ன, அதை தனியாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. டெய்லி ஒரு பேப்பர் எடுத்து பாருங்க, அதில் கொலை, கொள்ளை, வெட்டு, குத்து வழக்கு 1008 பஞ்சாயத்து ஓடும். அதில் 90% மேட்டருக்கு கோபம் தான் காரணமாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக, கொஞ்சம் விட்டு கொடுத்தலோட, கொஞ்சம் நிதானத்தோட அவங்க அந்த பிரச்சனையை கையாண்டார்கள்னு சொன்னால் அந்த பிரச்சனைக்கு வேலையே இருந்திருக்காது. அந்த நிதானத்திற்கு இடம் கொடுக்காம கோபத்தில் மூழ்கி போகிற காரணத்தினால, அவசரமாக செயல்படுற காரணத்தினால இவ்வளவு சிக்கல்கள், சிரமங்கள் சமூகத்தில் உண்டாகி கொண்டே இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட சொன்னாங்க, புகாரியில் 7158வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, லா யக்லியன்ன ஹக்கமும் பைன இஸ்னைனி வஹுவ கல்பான். உங்களில் எந்த ஒரு நீதிபதியும் தீர்ப்பளிக்க வேண்டாம். 2 பேருக்கு மத்தியில் விசாரித்து தீர்ப்பு சொல்லக்கூடிய வேலையை செய்யும் பொழுது கோபமாக இருக்கிற நேரத்தில் தீர்ப்பளிக்க வேண்டாம். ஏன்னா கோபத்தில் கரெக்டாக கேட்கவே மாட்டோம், 2 தரப்பு வாதங்களையும் நம்ம விசாரிக்கவே மாட்டோம். எதையாவது ஒன்று கிடக்க ஒன்று விளங்கிக்குவோம், அப்படின்ற மாதிரி தப்பு தவறுமா தீர்ப்பு சொல்லிடுவோம். அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கோபமான நேரத்தில் உங்களை யாரும் தீர்ப்பளிக்க வேண்டாம். அப்போ கோபமான நேரத்தில் மனிதனுடைய அறிவு வேலை செய்யாதுன்னு விளங்குது. தீர்ப்பளிக்க கூடாதுன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்ன? அது தீர்ப்பை மட்டுமே குறிக்கிற செய்தி அல்ல. ஏன் தீர்ப்பளிக்க கூடாதுன்னு சொல்றாங்கன்னா, அந்த நேரத்தில் புத்தி சீராக இருக்காது, அறிவு முறையா வேலை செய்யாது, உணர்ச்சி தான் மேலோங்கி நிற்கும். அந்த மாதிரி கட்டத்தில் யாருக்காவது நம்ம அநியாயம் செஞ்சிருவோம், தப்பான முறையில் தீர்ப்பு சொல்லிடுவோம். அதுக்காக நீங்க தீர்ப்பு சொல்லாதீங்க. அப்ப அறிவை, மனுஷனுக்கு பிரதானமானதே அறிவு தான். அறிவை வச்சு தான் நாம மனிதர்களாக சிறந்தவர்களாகவே இருக்கிறோம். உலகத்தில் உள்ள படைப்புகள்லேயே மனித படைப்பு தான் ரொம்ப சிறந்த படைப்பு, உயர்ந்த படைப்புன்னு சொல்றோம். எதை வச்சு சொல்றோம்? அறிவுங்கிற ஒரு பிரதானமான அம்சத்தை வச்சு தான். மற்ற எல்லாவற்றையும் விட நாம வேறுபட்டு நிற்கிறது அந்த அடிப்படையில தான். அழகுலையோ ஆற்றல்லையோ அதெல்லாம் சொல்ல முடியாது. நம்மளை விட ஆற்றல்ல, நம்மளை விட குரல் வளத்துல, நம்மை விட பலத்துல, எல்லாவற்றிலும் மிகைத்த தனித்தனியா கணக்கு போட்டோம்னா எத்தனையோ மிருகங்கள் இருக்கிறது, எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கிறது. ஆனா நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற மாதிரியான அறிவு உலகத்துல எந்த ஜீவராசிக்கும் வழங்கப்படலை. அந்த அறிவை இழப்பதற்கு காரணமாக இருப்பது இந்த கோபம் என்ற குணமாக இருக்கிற காரணத்தினால
நீங்க கோபமாக இருக்கிற நேரத்துல தீர்ப்பு சொல்லாதீங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவுரை சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சில பேர் நீங்க பாத்தீங்கன்னா கோபப்படுறதே ரொம்ப பெருசா பேசுற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, ரொம்ப பெருமையாக. நமக்கெல்லாம் எடுத்தவொடனே டக்குன்னு கோபம் வந்துரும்பா அப்படிம்பாரு. அது என்னமோ அது ஒரு பெரிய நல்ல குணம் மாதிரி, அவர்கிட்ட இருக்கிற ஒரு பெருமை நிறைந்த ஒரு அம்சம் மாதிரி அதை மக்கள்கிட்ட பேசிக்குவாங்க. பட்டுன்னு குத்தி போடுவேன். என்கிட்டலாம் இப்ப இந்த மாதிரி பேசினான்னு வச்சுக்க நடக்கிறதே வேற. நீனா இருக்கவே விட்டுட்டு வந்தேன், நானும் மூஞ்சில குத்திட்டு வந்திருப்பேன். இது என்னமோ பெரிய ஒரு பெரிய தியாகி மாதிரி வீரர் மாதிரி இப்படி பேசிட்டு இருப்பாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லைஸ ஷதீது பிஸ்ஸுரா, எதிரியை வீழ்த்துகிறவனை, சண்டையிட்டு பலப்பிரயோகம் செய்து எதிரியை வீழ்த்துகிறவனை நான் வீரன் என்று சொல்ல மாட்டேன், அவன் வீரன் அல்ல. இன்னம ஷதீதுல்லதி யம்லிகு நஃப்ஸஹு இன்தல் கலப், கோபம் வருகிற நேரத்தில் தன்னை அவன் கட்டுப்படுத்திக் கொள்கிறானோ அவனே வீரன். ஒரு முஸ்லிம்னா வீரனா இருக்கணும். நீ எதிராளியை கட்டுப்படுத்துறது ரெண்டாவது, முதல்ல ஒன்ன கட்டுப்படுத்து. உள்ளத்துக்குள்ள ஒருத்தன் எந்திரிச்சு வெளியே வர்றான், ஆன்னு கிளம்புறான், அவனை அடிச்சு உட்கார வைக்கிற கோண்ட தெம்புல நீ என்னடா ஊரா அடிக்க வந்துட்ட, முதல்ல ஒன்ன கட்டுப்படுத்த கத்துக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப வீரனுக்கான அளவுகோல்களில் ஒன்று. நம்ம எல்லாருமே வீரனா இருக்கத்தானே ஆசைப்படுவோம். எவ்வளவு நோஞ்சானா இருந்தாலும் வீரனா காட்டிக்கொள்றதுக்காக ஆசைப்படுவோமா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீரனுக்கான இலக்கணமாவே இதை சொல்றாங்க. கோபம் வர்ற நேரத்தில் அதை அடக்கிக்க, கட்டுப்படுத்திக்க, அதை வெளிப்படுத்தாம உள்ளுக்குள்ளே போட்டு மிதிச்சு அமுக்கி ஒண்ணுமில்லாம ஆக்கிரு. அந்த வேலையை நீ செய்ய கத்துக்கிட்டனா நீ தான் பெரிய வீரன். புகாரியில 6114வது செய்தியாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரி நீங்க குர்ஆன் எடுத்து பாருங்க. குர்ஆன்ல அல்லாஹ் நல்ல மக்களுடைய பண்புகள், அவங்க செய்ய வேண்டிய காரியங்கள், அதையெல்லாம் அல்லாஹ் பட்டியல் போட்டே வர்றான். அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், 3வது அத்தியாயம் 134வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்லுஹஸ் ஸமாவாத்து வல் அர்ல், உங்கள் இறைவனுடைய மன்னிப்பின் பாலும் வானங்கள் பூமி அளவிற்கு விசாலமாக இருக்கிற சுவர்க்கத்தின் பாலும் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். இத்தத்தில் முத்தகீன், அது இரையச்சம் உடையவருக்காக தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சொர்க்கத்தை நோக்கி நீங்க விரைவா பயணம் பண்ணுங்க. அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராயி வல் லர்ராயி, அந்த இரையச்சமுடைய மக்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? அல்லாஹ்வை அஞ்சியவனுடைய பண்புகளை அல்லாஹ் சொல்றான். அவனுக்கு தான் சொர்க்கத்தை நான் தயாரிச்சிருக்கிறேன். அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பார்கள் என்று சொன்னால், வறுமையிலும் செழிப்பிலும் அல்லாஹ்வுடைய பாதையில அவர்கள் செலவழிப்பார்கள். கையில நிறைய இருக்கும்போது மட்டும் பணத்தை கொடுக்கறது, இல்லாத நேரத்தில் இல்லைன்னு சொல்ற ஆட்களா இருக்க மாட்டாங்க. சிரமப்படுற நேரத்தில் கூட அவங்க செலவு பண்ணுவாங்க. அந்த சிரமத்தை கொஞ்சம் பொறுத்து கொண்டு 10,000 ரூபாய் இருக்கிற நேரத்தில் 1000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா 1000 ரூபாய் இருக்கிற நேரத்தில் 100 ரூபாய் கொடுப்பாங்க, 10 ரூபாய் கொடுப்பாங்க, 2 ரூபாய் கொடுப்பாங்க, 1 ரூபாய் கொடுப்பாங்க. ஒரு பேரித்தம்பளத்தின் ஒரு துண்டையாவது கொடுங்குறாங்களா ரசூலுல்லாஹ்? அந்த மாதிரி எதையாவது ஒண்ணு தன்னாலானது கொடுக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய கேரக்டரை பத்தி சொல்லும் பொழுது ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். கதீஜா நாயகி முதலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த ஜிப்ரீல் வந்து குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டிட்டு போன உடனே ரசூலுல்லாஹ் ஓடி வந்து ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்கள் என்னை போர்த்துங்கள் ஓடி வருவாங்களே. அப்போ கதீஜா நாயகி சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ் பார்த்து, வல்லாஹி லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா, அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹ் உங்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான். ஏன் தெரியுமா? இன்னகல தஸிலுர் ரஹீம் வ தஹ்மிலுல் கல் வ தக்ஸிபுல் மஅதூம் வ துக்ரிவுல் லைஃப் வ துஈனு அலா நவாயிபில் ஹக். நீங்க என்ன எப்படிப்பட்ட ஆளு? இன்னகல தஸிலுர் ரஹீம், சொந்த பந்தங்களை எல்லாம் சேர்ந்து வாழ்கிறவர். வ தஹ்மிலுல் கல், மற்றவருடைய சிரமங்களை சுமக்கிறவர்கள். வ தக்ஸிபுல் மஅதூம், இல்லாதவர்களுக்காக உழைக்கிறவர்கள். என்னைக்குமே நாம நமக்கு தான் உழைப்போம், அடுத்தவனுக்காக வேண்டி உழைச்சது வரலாறு சொல்லவே முடியாது. நான் எனக்கு உழைச்சது போக மிச்சம் இருக்கிறத தான் அடுத்தவங்களுக்கு கொடுப்போம். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய கேரக்டர் என்ன? அவங்களுக்கு உழைக்கிறது அது வேற, அவங்களுக்கு தேவையில்லை. இன்னொரு ஆள் வந்து கேட்கிறாரு, அவருக்கு கொடுக்கணும், கையில இல்ல, அவர்கள் உழைத்து அதை கொண்டு போய் அவர்களுக்கு நிறைவேற்றுவார்கள். தக்ஸிபுல் மஅதூம், இல்லாதவர்களுக்காக நீங்கள் உழைக்கிறீர்கள். துக்ரிவுல் லைஃப், விருந்தினர்களை கண்ணியப்படுத்துகிறீர்கள். துஈனு அலா நவாயிபில் ஹக், சத்தியத்தின்பால் இருக்கிறவர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள். இப்படிப்பட்ட கேரக்டரோட நீங்க இருக்கிற காரணத்தினால அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்த மாட்டான். அப்போ அந்த இல்லாதவர்களுக்காக உதவுவது, அது எப்பொழுது உதவுவது? இருந்தாலும் சரி, இல்லாத நேரத்திலும் சரி, நல்ல வழியில செலவிடுவது என்பது முத்தகீன்களுடைய ஒரு பண்பு. இந்த வசனம் சொல்கிறது. சொல்லிட்டு அடுத்த அல்லாஹ் சொல்றான், ஒல் காலிமினல் கைல், அவர்கள் கோபத்தை மென்று விழுங்குவார்கள். ஒல் ஆஃபீன அனின்னாஸ், மனிதர்களுடைய தவறுகளை மன்னிப்பார்கள். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன், இது போன்ற நல்லறங்கள் செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அவ இரையச்சமுடையவர்களுடைய பண்பு என்ன?
அதையெல்லாம் நம்ம கடைபிடிக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம இடத்துல இறையச்சம் ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சிடும். இறையச்சம் தானே இஸ்லாத்துல பெரியது, அதுக்கு நிகரா ஒண்ணுமே கிடையாது. அல்லாஹ்வுடைய அச்சம் நம்முடைய உள்ளத்துல வந்துருச்சுன்னா எல்லா காரியங்களும் சீராயிரும். நம்முடைய தொழுகை சீராயிரும், நோன்பு சீராகிவிடும், ஜக்காத்து சீராகிவிடும், எல்லா நல்லறங்களும் சீராகிவிடும், எல்லா தீமைகளிலிருந்து நாம வெளியே வந்துருவோம். அனைத்திற்கும் பிரதானமாக இருப்பது இறைவனை அஞ்சுகிற அச்ச குணம்தான். அந்த அச்சமுடையவருடைய பண்புகளுடைய பட்டியலில் இறைவன் சொல்லுகிற பிரதானமான ஒரு பண்பு வல் காலிமீனல் கைல், அவர்கள் கோபத்தை மென்று விழுங்குவார்கள். வல் ஆஃபீன அனின் நாஸ், மனிதர்கள் செய்கிற தவறுகளை அவர்கள் மன்னிப்பார்கள். அப்ப நாம இரையச்சமுடையவர்களாக இருக்கணும்னு சொன்னா நமக்கு கோபத்தை ஏற்படுத்துகிற எத்தனையோ காரியங்களை பல பேர் செய்வார்கள், செய்யக்கூடும். நம்ம குடும்பத்தில் செய்வார்கள், மனைவி செய்யலாம், கணவர் செய்யலாம், நம்முடைய பிள்ளைகள் செய்வார்கள், நமக்கு மேல இருக்கிற அதிகாரிகள் செய்வார்கள், நமக்கு கீழே பணியாற்றக்கூடியவர்கள் செய்வார்கள், தெருவில் நம்ம போய்கிட்டு இருக்கும்போது சம்பந்தமில்லாத ஆட்கள் செய்வார்கள், டூ வீலர் நம்ம போய்கிட்டு இருப்போம், ஏத்தாப்புல ஒருத்தர் வரும், அவன் ஒரு வேலையை செய்வான், அது நமக்கு கோபத்தை தரும். தேவையில்லாம நம்மள பேசுவார்கள், அந்த பேச்சின் வழியாக கோபத்தை உண்டாக்குவார்கள். அப்ப கோபத்தை உண்டாக்குகிற நமக்கு பிடிக்காத வகையில் காரியங்களை செயல்படுத்தி நம்முடைய உள்ளத்திலே அந்த உணர்ச்சியை கிளறி விடுகிற வேலைகளை பலரும் செய்வார்கள். அப்படி செய்கிற நேரத்தில் அதை மென்று விழுங்கி அந்த கோபத்தை உள்ளுக்குள்ளே கட்டுப்படுத்தி அவர்கள் செய்கிற தவறுகளை மன்னிக்கக்கூடியவர்களாக இருந்தால் அது இறையச்சமுடையவருடைய பண்பு அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்ப இதை வைத்து பார்க்கும் பொழுது கோபம் என்பது அழிக்கப்பட வேண்டிய, நம்மிடமிருந்து அகற்றப்பட வேண்டிய ஒரு பிரதானமான குணம் என்பதை நாம விளங்கிக் கொள்ள முடிகிறது. அதே நேரத்தில் ஒட்டுமொத்தமாக இந்த கோபங்கிறது அது எல்லா வகையிலையும் தீமையானதுன்னு சொல்லிடவும் முடியாது. கோபத்தினால் நிறைய தீமைகள் நடக்குது, அதுக்காக கோப உணர்ச்சியே இல்லாம இருக்கணும், கோபங்கிறதே நம்முடைய உள்ளத்தில் இருக்கவே கூடாது அப்படி நாம திங்க் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டா கோபத்தால் பல நன்மைகளும் ஏற்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் சமூக ரீதியான மார்க்க ரீதியான பல நன்மைகள் கோபத்தால் மட்டுமே விளைகிறது. சமூகத்தில் தீமைகள் நடக்கிறது, அந்த தீமைகளை எதிர்த்து தட்டி கேட்கறதுக்கு களத்தில் குதிக்கணும். யாரு குதிப்பா? அந்த தீமையை பார்த்து கோபப்படுறவன் தானே குதிப்பான். வரதட்சணைங்கிற ஒரு தீமை சமூகத்தில் நிலவுகிறது, அதை தட்டி கேட்கணும், ஒழிக்கணும். யாரு களத்தில் இறங்கி போராடுவா? எவனைய கேடு கெட்டு போனா எனக்கு என்னப்பா அப்படின்னு இருந்தா அதற்கு எதிராக ரோட்டுக்கு வருவாங்களா? பிரச்சாரம் செய்வார்களா? அது குறித்து மக்களிடத்தில் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவாங்களா? பார்க்கும்போது கோபம் வரும், என்னடா இது அநியாயமா இருக்குது, பொம்பளை பிள்ளைகிட்ட போய் இப்படி அநியாயமா காசு வாங்குறாங்களே, அதனால அவங்க திருமணம் முடிக்க முடியாம சிரமப்படுறாங்களே, இதை எப்படி தான் ஒழிக்கிறது, தெரு தெருவா போய் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுவோம் அப்படின்னு அந்த தீமைக்கு எதிராக ரோட்டுக்கு வர்றாங்களே, வர்றதனுடைய பின்னணி என்ன? கோப உள்ளத்துல இருந்துதான் இந்த பிரச்சாரம் கிளம்பும். அப்ப அந்த கோபம் அவசியமானது, தேவையானது. நன்மையான காரியங்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்ட வேண்டிய அம்சங்கள், அந்த மாதிரியான நேரத்தில் கோபம் தேவைதான். ஒட்டுமொத்தமா கோபமே இருக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கோபப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு முன்னாடி வந்த எத்தனையோ நபிமார்கள் கோபப்பட்டிருக்கிறாங்க. நீங்க ஹதீஸ்ல குர்ஆன்ல நிறைய செய்திகளை நீங்க பார்க்கலாம். அந்த கோபம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கையில அவங்க பல கட்டங்களில் கோபப்பட்டிருக்கிறார்கள். அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்தால் நாமும் கோபப்படத்தான் செய்யணும். கோப உணர்ச்சியே இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல, எதுக்கு கோபப்படுறோம், ஏன் கோபப்படுறோம், யாரிடத்துல கோபப்படுறோம், அதை வச்சுதான் நம்முடைய கோபத்தை சரியா தவறா, அது தீய கோபமா அல்லது நல்ல கோபமா அப்படிங்கறத எப்ப தீர்மானிக்கணும்னா எங்கே கோபப்படுகிறோம், ஏன் கோபப்படுகிறோம், எதற்காக கோபப்படுகிறோம் என்ற காரணங்களை வைத்துத்தான் நல்லது தீயதுன்னு பிரிக்கணும். அல்லாஹ்வுக்காக வேண்டி கோபப்பட்டால், மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக கோபப்பட்டால், தீமைகளை அழிப்பதற்காக கோபப்பட்டால் அந்த கோபம் எல்லாம் இஸ்லாத்திலே வரவேற்க தகுந்த கோபம். உதாரணமா ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில பாருங்க, புகாரியில 20வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, அவங்க சொல்றாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அமரஹும் மினல் அமாலி பிமா யுதீகூன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு எதையாவது அவர்கள் கட்டளையிடுவார்கள் என்று சொன்னால், மக்களால் எதை செயல்படுத்த முடியுமோ, எதற்கு மக்கள் சக்தி பெறுவார்களோ அதைத்தான் ரசூலுல்லாஹ் கட்டளையிடுவார்கள். அது மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது ஒரு நாள் சில பேர் சொல்றாங்க, இன்னால் லஸ்னாக்க ஹைஅத்திக யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க அமல்கள் செய்ய சொல்றீங்க, அதெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்குது, நாங்க என்ன உங்கள மாதிரியா, நீங்க முன்னாடி பின்னாடி எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டவங்க, மா தகத்தம மின் தம்பிக்க மா தஅக்கர், முன்பின் பாவம் எல்லாத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு மன்னிச்சிட்டான், நீங்க கம்மியா அமல் செஞ்சா பிரச்சனை இல்லை, ஆனா நாங்க நிறைய பாவங்கள் செஞ்சிருக்கிறோம், அல்லாஹ் மன்னிச்சிட்டானா மன்னிக்கலையே எங்களுக்கு தெரியல,
அப்ப இந்த மாதிரி நேரத்தில் நாங்க நிறைய அமல் செய்யணுமே, எங்களுக்கு இந்த அமல் பத்தாத, நாங்க நிறைய தொழுகணும், நிறைய நோன்பு இருக்கணும், நிறைய அல்லாஹ்வுடைய வழிபாடுகளை செய்யணும், எப்ப பார்த்தாலும் இறைவனுடைய இபாதத்துல மூழ்கி இருக்கணும், அப்படி இருந்தா தானே எங்களால முடியும்னு சொல்றாங்க. உடனே ஆயிஷா நபி சொல்றாங்க, ஃபயக்லபு ஹத்தா யுரஃபுல் கலபு ஃபி வஜ்ஹிஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கோபம் வந்து விட்டது, அந்த கோபம் அவருடைய முகத்திலே தெரிந்தது. சும்ம யகூல், உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன அத்தகாக்கும் வ அலமுக்கும் பில்லாஹி அன, உங்களிலே அல்லாஹ்வை அதிகம் அறிந்தவனும் உங்களிலே அல்லாஹ்வை அதிகம் அஞ்சுகிறவனும் நான் தான். அல்லாஹ்வுடைய பயத்துல நீ அல்லாஹ்வுக்கு வழிபாடு செய்ய போற நீங்க சொல்றீங்களா? அல்லாஹ்வுடைய பயம் உன்னை விட எனக்கு ஜாஸ்தியா இருக்கு. ஆனா நீ சொல்ற மாதிரி ஒரே எப்ப பார்த்தாலும் இபாதத்து 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 நீங்க போயிட்டீங்கன்னா நான் கொண்டு வந்திருக்கிற மார்க்கம் அப்படிப்பட்ட மார்க்கமா? எப்ப பார்த்தாலும் வழிபாடு செய்யறது, இறை வணக்கத்திலே மூழ்கி, அது நான் கொண்டு வரல. தொழுகிற நேரத்தில் தொழுகணும், தூங்குற நேரத்தில் தூங்கணும், நோன்பு வைக்கிற நேரத்தில் நோன்பு வைக்கணும், சாப்பிடுற நேரத்தில் சாப்பிடணும், குடும்ப நடத்துற நேரத்தில் குடும்பம் நடத்தணும், எல்லாத்தையும் செய்யணும். ஒவ்வொரு காரியத்துக்கும் உரிய நேரத்தை, உரிய முக்கியத்துவத்தை நீங்க கொடுக்கணும். அப்படிப்பட்ட மார்க்கத்தை தான் நான் கொண்டு வந்திருக்கேனே தவிர, நான் வெறுமனே எப்ப பார்த்தாலும் காடே சரியே கண்ணே ரஹ்மானேன்னு சொல்லிவிட்டு ஒரே இபாதத்துல மூழ்கி கிடக்கிற அந்த வழிபாட்டை, அந்த மார்க்கத்தை நான் கொண்டு வரல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடும் கோபத்தோடு இதை சொல்கிறார்கள். இங்க ஏன் ரசூலுல்லாஹ் கோபப்படுறாங்க? இங்க ரசூலுல்லாஹ் கோபப்படலைன்னா மார்க்கத்தை குறித்து அவர்கள் தவறாக விளங்கி விடுவார்கள். சாதாரணமா சொன்னாங்கன்னு வச்சுக்குவோம், அதை சாதாரணமா எடுத்துக்குவாங்க. ஆகா இது ரொம்ப டேஞ்சரான மேட்ரு, நம்ம இப்படி சிந்திக்க கூடாது. அல்லாஹ்வுடைய மார்க்கம்ங்கிறது அனைத்து விஷயங்களையும் கவனிக்கிற ஒரு மார்க்கம். இறைவனுடைய இபாதத்திலே மூழ்கி கிடக்கணும்னு சொல்லக்கூடிய மார்க்கம் இல்ல. குடும்பத்தையும் பார்க்கணும், சமூகத்தையும் பார்க்கணும், வியாபாரத்தையும் பார்க்கணும், அனைத்தையும் பார்க்கணும்னு சொல்லி தந்திருக்கிற மார்க்கம் அப்படின்னு சம்பந்தப்பட்டவர்கள் புரியணும்னா அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் கோபப்படுவது சரி, நியாயம். ரசூலுல்லாஹ் கோபத்தை வெளிப்படுத்தினார்கள் அப்படின்ற செய்தியை ஹதீஸ்ல புகாரியில 20வது ஹதீஸாக நாம இந்த செய்தியை பார்க்கிறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு கம்ப்ளைண்ட் வருது. ஒரு நாள் ஒருத்தர் வந்து சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, மதீனாவுல பக்கத்துல ஒரு பள்ளிவாசல் இருக்குது, அந்த பள்ளிவாசல்ல ஒரு இமாம் தொலை வச்சுக்கிட்டு இருக்கிறார். அவரை பத்தியான ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு வர்றார். என்ன கம்ப்ளைண்ட்? நீங்க ஒருத்தர் தொழுகைக்கு இமாம நியமிச்சிருக்கிறீங்க, அவர் தொழுகை நடத்தினாலும் நடத்துறாரு, நாமெல்லாம் அவருக்கு பின்னாடி நின்று தொழ முடியாது போல இருக்கு. தக்பீர் கட்டுனாருன்னா மனுஷன் கிராத்து ஓதிக்கிட்டே இருக்கிறாரு, நாங்களே ஆல்ரெடி வேலை செஞ்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு எப்பண்டா போய் வீட்டில் படுப்போம் நினைச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் இவர் பேசாம பிஸ்மில்லான்னு ஆரம்பிச்சு அலிஃப் லாம் மீம்னு சூரத்துல் பக்ராவை ஆரம்பிச்சிட்டாருன்னா முடிய மாட்டேங்குது, ரொம்ப நேரம் நீளமா தொலை வைக்கிறாரு அப்படின்னு ரசூலுல்லாஹ் இடத்துல கம்ப்ளைண்ட் வருகிறது. அதிகம் ரொம்ப நீளம், நம்ம இப்பம்லாம் நீங்க சொல்லவே முடியாது. இவர் ரொம்ப நேரம் தொலை வைக்கிறாருப்பான்னு சில பேர் சொல்லுவாங்க. என்னடா சூரா ஓதுன? ஒரு பஞ்சாயத்து அப்படிதான் வந்துச்சு, எப்ப பார்த்தாலும் ரொம்ப நேரம் தொலை வைக்கிறாருங்க, என்ன சூறாப்பா ஓதிட்டாரு? அம்மையத்து சால்னு ஓதிட்டாரு. மொத்தமே 2 பக்கம் இருக்கு. அந்த சூறா எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தமே 2 பேஜ் தான் இருக்குது. அதுவும் சின்ன இடத்துல பாத்தீங்கன்னா 1.5 பேஜ் தான் வரும். அந்த சூறாவை ஓதுனதுக்கு எவ்வளவு நேரம் நின்று தொலை வைக்கிறாரு? இதுவெல்லாம் ரொம்ப நேரம் கிடையாது. அவங்க ரொம்ப மணிக்கணக்கில் ஓதுவாங்க. ஒரு ஜூஸ், 1.5 ஜூஸ், 2 ஜூஸ், அந்த அளவுக்கு ஓதுற அளவுக்கு ரொம்ப நேரம் நின்று தொலை வைக்கிற ஆட்கள். அப்போ அவரால் தொலை முடியல, போய் பார்ப்பாரு, ரொம்ப நேரம் தொலை வைப்பாரு, இவர் தனியா தொழுதுட்டு வந்துருவாரு. ரசூலுல்லாஹ் இடத்துல கம்ப்ளைண்ட் வருகிறது, சரியான ஒரு ஆளை கொண்டு விட்டுருக்கிறிய, நாங்க அவர் பின்னாடி நின்று தொழ முடியல, என்ன பண்றதுன்னு கேட்கறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி ஹதீஸ் அறிவிக்கிற அபூ மஸ்ஊதுல் அன்சாரி சொல்றாரு, ஃபமா ரஅய்துன் நபிய்ய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ மௌஇலத்தின் அஷத்த கலபம் மின் யௌமைதின். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதற்கு முன்னால் இவ்வளவு கோபத்தோடு அவர்கள் உபதேசம் செய்து நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளவு கடுமையான கோபத்தோடு ரசூலுல்லாஹ் வந்து மக்களுக்கு அறிவுரை சொன்னார்கள். யா அய்யுஹன்னாஸ் இன்னக்கும் முனஃபிரூன், மக்களே, மனிதர்களே, நீங்கள் மக்களை விரண்டுவோட செய்கிறவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஃபமன் ஸல்லா பின்னாசி ஃபல்யுகஃபிஃப், யார் மனிதர்களுக்கு தொழுகை நடத்துகிறாரோ, மக்களுக்கு இமாமத்து செய்கிறாரோ, அவர் லேசாக தொலை வைக்கட்டும், சுருக்கி தொலை வைக்கட்டும். ஃபைன்ன ஃபீஹிமுல் மரீல் வல் லஈஃப் வல் ஹாஜ்ஜா, ஏனெனில் பின்னால் தொழுகிற மக்களில் நோயாளிகள் இருப்பார்கள், பலகீனர்கள் இருப்பார்கள், தேவையுடையவர்கள் இருப்பார்கள். நீங்க பேசாம மணிக்கணக்கில் நீட்டினீங்கன்னா, நீட்டுறதா இருந்தா தனியா நீட்டிக்கிங்க, தனியா தக்பீர் கட்டி சுன்னத்து தொழுவுரிய, நஃபில் தொழுவுரிய. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்க. ஆயிஷா நாயகி கேட்டாங்கல்ல, அல்லாஹ்வுடைய தூதரே கால்கள் வீங்க வீங்க தொழுவுறீங்களே ஏன்னு கேட்டாங்கல்ல. அவ்வளவு நேரம் நின்று தொழுக ரசூலுல்லாஹ் தனியா தொழுகிறாங்க. இப்ப பாருங்க நேர் உல்டாவா இருக்கு.
இமாம் ஜமாத்தோட நின்னோம்னா 4 ரக்காத்து 10 நிமிஷம் ஆகுது. தனியா 4 ரக்காத்து தொலை சொன்னா 5 நிமிஷத்துல முடிஞ்சுது, 4 நிமிஷத்துல முடிஞ்சுது. நேர் எதிர்மறையா இருக்கு. தனியா தொலை சொல்லும் போது ரொம்ப 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 ஷார்ட்டா தொழுது முடிச்சிடும். ஜமாத்தோட நின்னாலே ஏதோ கூட ஒரு 5 நிமிஷம் ஒரு 2 நிமிஷம் தொழுகிற வாய்ப்பே கிடைக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜமாத்தாக கூட்டாக தொலை வைக்கும் பொழுது இமாம் என்பவர் சுருக்கி தொலை வைக்கணும். ஏன் இப்படி அறிவுரை சொல்றாங்க? மக்கள் தொழுகையின்பால் வரணும். நீ பேசாம ரொம்ப நேரம் நின்று தொழு வர்றதுக்கே பயந்து ஆங்காங்க வீட்டில் தொழுதுகிட்டு தூங்கிட்டாங்கன்னா நம்ம இமாம் ஜமாத்துங்கிற கட்டமைப்பே இல்லாம போயிருமே, மார்க்கத்துடைய அடிப்படையை சிதைஞ்சு போயிருமே. கூடாது, இந்த மாதிரி ஒரு காரியத்தை சாதாரணமா எடுத்துக்கொள்ள கூடாது. கடும் கோபமா, எந்த அளவுக்கு கோபம், அந்த மாதிரி அதற்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் கோபப்பட்டு உரை நிகழ்த்தியதை நான் கண்டதே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு நபிகள் நாயகம் கோபத்தோடு அந்த அந்த உபதேசத்தை நிகழ்த்தினார்கள் என்ற செய்தியை புகாரியில 90வது ஹதீஸ், 702வது ஹதீஸ், 704வது ஹதீஸ் ஆகிய எண்கள்ல நாம பார்க்க முடிகிறது. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு மனிதர் வந்து ஒண்ணு கேட்டே வர்றாரு. ரசூலுல்லாஹ் பதில் சொல்றாங்க. கண்டெடுக்கப்பட்ட பொருள் ஒருத்தர் காணாமாக்கிட்டாரு, நம்ம கையில அது கிடைச்சிருச்சு. ரொம்ப அற்பமான பொருளா இருக்குன்னு வச்சுக்குவோம். ஒரு ஒரு 5 ரூபா பிஸ்கட் பாக்கெட் ஒன்னு விட்டுட்டு போயிட்டார். கடையில சாமான் வாங்கிட்டு போனாரு, ரோட்ல 5 ரூபா பிஸ்கட் பாக்கெட் விட்டுட்டு போயிட்டாரு. உங்க கையில கிடைச்சிருச்சு. இதை என்ன பண்றது? இது 5 ரூபா பிஸ்கட் பாக்கெட்ட மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இது நீங்க ரொம்ப போட்டு ஆராய்ச்சிலாம் பண்ண தேவையில்லை. சாப்பிடாதான் தோணுச்சா உரிச்சு அள்ளி வாயில போட்டுருங்க, முடிஞ்சு போச்சு. யாருக்குள்ளதுன்னு தெரியாத பட்சத்துல முன்னாடி போய்கிட்டு இருக்கிறாரு, கீழே உழுது போட்டும் மெதுவா தூக்கி உரிச்சு வாயில போட்டுற கூடாது. அந்த வேலையை பார்க்க கூடாது. பார்க்கிறோம் பிஸ்கட் பாக்கெட் கிடைக்குது, யாருக்குள்ளதுன்னு தெரியல, யாருன்னு பார்த்தாலும் ஒன்னும் அடையாளம் தெரிய மாட்டேங்குது, மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த 5 ரூபா பாக்கெட்டுக்காண்டி யாரு பெருசா மெனக்கட போறா? வீட்டுக்கு போனவர் திரும்ப வரவா போறாரு, அது எங்க போச்சோ யார் கையில கிடைச்சிச்சோ திரும்ப போய் புண்ணியம் இல்லைன்னு வீட்டுல உள்ளவர் வீட்டுல உட்கார்ந்துருவார். இந்த பாக்கெட்டுக்காண்டி திரும்ப வர மாட்டார். இது அற்பத்தின் அற்பமான ஒரு பொருள் தானே. இந்த மாதிரி அற்பமான பொருளை ஒருத்தர் கண்டெடுத்தால் அதை அவர் சாப்பிட்டுக் கொள்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சொல்லுவாங்க, வந்து வீட்டில் ஒரு பேரிச்சம்பழம் கிடக்கும். பேரிச்சம்பழத்தை பார்த்துட்டு சொல்லுவாங்க, இது ஜக்காத்துடைய பேரித்தம்பழமாக இல்லாதிருக்கும் என்றால் நான் இதை தூக்கி தின்றுவேன். எனக்கு என்ன பயம் தெரியுமா? ஜக்காத்துடைய பழமா இருக்குமோ, என்ன ஜக்காத்துனா ரசூலுல்லாஹ்க்கு ஹராம்ல, ஹராம சாப்பிட்டுருவோமோன்ற பயம் இல்லாட்டி இந்த பேரிச்சம்பழத்தை தின்றுவேன். அப்படின்னா அவங்களுக்குள்ளது இல்ல, வேற யாருக்குள்ளதோ. ஆனாலும் ஜக்காத்துங்கிறதுனால தவிர்த்துக்கிட்டாங்களே தவிர சாதாரண பொருளா இருந்தால் நான் சாப்பிடுவதற்கு எந்த தடையும் இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி பொருளை சாப்பிடுறதுல மார்க்கத்துல குற்றம் வராது. இந்த அவர் கேட்டுக்கிட்டே வர்றார். கேட்கும்போது கேட்கிறார் சொல்லாட்ட, ஃபல்லால்லத்துல் கனம், ஒரு ஆடு தவறி வந்துருச்சு, யாருக்குள்ள ஆடுன்னு தெரியல, ஆட்டுடைய உரிமையாளர் யாருன்னு தெரியல. இந்த நேரத்தில் இந்த ஆட்டை என்ன பண்றது அப்படிங்கிறாரு. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கால லக்க அவுளி அகைக்க அவுளி திபி, ஒன்னு அது உனக்குள்ளது, இல்லைன்னா உன் சகோதரனுக்குள்ளது. அதாவது எவன் தொலைச்சானோ அவனுக்கு அது கையில போய் கிடைக்கணும். இல்லைன்னா அவுளி திபி, ஓனாய் அடிச்சு சாப்பிட்டுரும். பாலைவனத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம், ஓனாய்கள்லாம் அங்கிட்டு சின்ன சின்ன ஊர், சின்ன கிராமம் மதினா, கொஞ்சம் தள்ளி போச்சுன்னா அங்கிட்டு போயிடும் ஆடு, அங்கிட்டு தள்ளி போச்சுன்னா ஏதாவது ஓனாய் அடிச்சு சாப்பிட்டுரும். அப்ப யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம மிருகம் சாப்பிட்டுட்டு போயிடும். அதனால ஆளு கிடைச்சா ஆளு கையில ஒப்படைச்சிரு, ஆளு கிடைக்கலையா நீனே அறுத்து சாப்பிட்டுரு, ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டாங்க. அடுத்து இதை சொன்ன உடனே அவனுக்கு இது மாதிரி எத்தனை மேட்ரு இருக்குது, எல்லாத்தையும் போட்டு வாங்கிட்டா முடிஞ்சது போல இருக்கு அப்படின்னு அடுத்து கேட்கிறான் ரசூலுல்லாஹ்ட்ட, ஃபல்லால்லத்துல் இபுல், இந்த ஒட்டகம் காணாம போய் வந்துரு, அது என்ன பண்றது அப்படின்னு கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் கோபம் வந்துருச்சு. எப்ப ஹதீஸ்ல வருகிறது, ஃபகலிப ஹத்தா யஹ்மர் வஜனதா, நபிகளாருடைய 2 தாடைகளும் சிவந்து விட்டது, அந்த அளவிற்கு கோபப்பட்டார்கள். கோபப்பட்டு சொன்னார்கள், ஒமாலக வலஹா மஹா சிகாவுஹா வஹிதாவுஹா தரிதுல் மா வ தரஹ ஷஜர் ஃபதர்ஹா ஹத்தா யல்காஹா ரப்புஹா. உனக்கு என்ன வந்துச்சு? ஒட்டகம் காணாம போய் அங்கிட்டு இங்கிட்டு சுத்திச்சா ஒட்டகத்தை ஓனாய் திங்க போதா? ஒரு மிதி மிதிச்சுன்னா ஓனாய் எங்கிட்ட பறந்துடும், அது பேசாம சுத்தும், அது என்ன சாக போதா? சாப்பாட்டுக்கு வழியில நம்ம சாகவா போகுது? எங்கிட்ட காடு மேடுன்னு தின்னுரும், அது பேசாம தண்ணீர் துறைக்கு போகும், இருக்கிற இடத்துல தண்ணியை குடிச்சு கொள்ளும், அது தண்ணீரை சேமிச்சு தண்ணீரே குடிக்கலாட்டி கூட 1 மாசத்துக்கு வேண்டி ஓடுமே, மாச கணக்குல ஒட்டகம் வந்து தண்ணி குடிக்காம நிக்குமே, அது பேசாம மேயும் எப்படி வேணாலும் சுத்தும், ஒட்டகத்துக்காரன் அங்கிட்டு இங்கிட்டு சுத்தி எப்போ வந்து புடிச்சிட்டு போயிருவான். உனக்கு என்ன வந்துச்சு?
பேசாம போயிரு, சம்பந்தப்பட்டவன் வந்து பிடிக்கிற வரைக்கும் ஒட்டகத்தை தொட்டக்கூடாது அப்படின்ட்டாங்க ரசூலுல்லா. இப்ப இதை எப்படி சொன்னாங்கன்னு இப்ப நமக்கு கேட்கும்போது சிரிச்சுக்கிட்டே சொல்ற மாதிரி இருக்கு. ரசூலுல்லா எப்படி சொன்னாங்க? கலிப ரசூலுல்லா கோபப்பட்டார்கள். இஹ்மர்ர வஜ்ஹுஹு அவருடைய முகம் சிவந்து விட்டது. அப்ப முகமே சிவந்து போற அளவுக்கு இருக்குன்னா எவ்வளவு கோபம் வந்திருக்கும்? யாருடைய முகம் சிவக்கும்? கடுமையாக கோபப்படுகிற நேரத்துல தான் முகமெல்லாம் சிவக்கும். அப்ப நபிகளாருடைய முகம் சிவக்கிற அளவிற்கு இதை பார்க்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் வரம்பை மீறிடாதீங்க. ஏதோ ஒண்ணு கிடைக்குதுன்னு இன்னொன்னு சேர்த்து திங்கலான்னு ஆசைப்படுறாதீங்க. அடுத்தவருடைய பொருளை எடுத்துறாதீங்க, அது பயங்கரமான குற்றமா போயிடும். மறுமையில கேள்வி கணக்குக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டியது வரும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் எச்சரிக்க வேண்டிய மார்க்கத்தின் செய்தியாக இருக்கிறத கடும் கோபத்தோடு நபிகள் நாயகம் இந்த செய்தியை சொன்னதாக ஹதீஸிலே பார்க்கிறோம். புகாரியில 91வது எண்ணாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருப்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. அதுபோல அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அஹ்தா இலைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுல்லத்தன் சேரா, எனக்கு ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பட்டு துணியை அன்பளிப்பாக தந்தார்கள். பட்டு துணி ரசூலுல்லாஹ் அன்பளிப்பு கொடுத்த உடனே வீட்டுக்கு போனவர் ஃபலபிஸ்துஹா பட்டாடையை அணிந்து கொண்டு ரசூலுல்லாஹ் கிட்ட வர்றேன். ஃபரஐத்துல் கலப ஃபீ வஜ்ஹிஹி அந்த Dressல ரசூலுல்லாஹ் பார்த்தாங்களே, பார்த்த உடனே அவங்க முகம் போன போக்கு இருக்குதே, கோபத்தை கண்டேன், அவருடைய முகத்திலே கோபத்தை கண்டேன். ஃபஷக்கக்துஹா பைன நிசாயி உடனே புரிந்து கொண்டேன், ஆகா நம்ம இந்த Dress போட்டுட்டு வந்தது தப்பு. ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்களாம், ஆனா நமக்கு கொடுத்தா நாமே போடுறதுக்காக கொடுத்தாங்கன்னு அர்த்தம். ஆண்களுக்கு தான் மார்க்கத்தில் பட்டாளை தடுக்கப்பட்டிருக்குது. இவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு, ரசூலுல்லாஹ்வே கொடுத்துட்டாங்கன்னா போட வேண்டியதான்னு நினைச்சு போட்டுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் கோவத்தை பார்த்த உடனே நேரா நான் வீட்டுக்கு போனேன், பட்டு துணியை கிழிச்சேன், என்னுடைய வீட்டு பெண்களுக்கு மத்தியில் அதை பங்கு வைத்து கொடுத்து விட்டேன் அப்படின்ற செய்தியை புகாரியில 2614வது ஹதீஸாக நாம பார்க்கிறோம். இதுல இங்க பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டாடை என்பது மார்க்கத்தில் ஆண்களுக்கு ஹராம். அந்த ஹராம ஒருத்தர் செய்யறாரு, செஞ்ச உடனே கோபம் வருகிறது. இப்படி ரசூலுல்லாஹ் கோபப்பட்ட இடங்கள் ஒவ்வொன்றாக எடுத்து பாருங்கள். எல்லா கோபங்களுமே அல்லாஹ்விற்காக, மார்க்கத்திற்காக, நீதிக்காக, நேர்மையை நிலைநாட்டுவதற்காக அப்படிப்பட்ட கட்டங்களில் தான் நபி அவர்கள் தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாம ஹதீஸிலே பார்க்க முடிகிறது. ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வர்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க. அவர்களோட ஒரு ஆண் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு ஆணும் பெண்ணும் தனியா இருக்கலாமா? மார்க்கத்தில் இருக்கக்கூடாது. இப்போ ஒரு ஆணோடு ஆயிஷா நாயகி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பார்த்த உடனே ரசூலுல்லாஹ்வுடைய முகம் மாறிடுச்சு. ஒரு அந்நிய ஆணோடு அமர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி நபிகளாருடைய முகம் மாறிவிட்டது. ரசூலுல்லாஹ்வுடைய முகம் மாறி கோபப்பட்டதை பார்த்த முகத்திலே பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. கோபத்தை வெளிப்படுத்துற விதத்தை கூட பாருங்க. கோபப்பட்ட இத்தனை ஹதீஸ்ல பார்த்தோமே, ஒவ்வொரு ஹதீஸ்ல என்ன வருது? ரசூலுல்லாஹ் கோபப்பட்டார்கள், முகத்திலே பார்த்தோம், முகத்திலே பார்த்தோம், முகத்திலே பார்த்தோம். நாம எல்லாம் கோபப்படத்தான் செய்கிறோம். அல்லாஹ்வுக்காக கோபப்படுறோமோ இல்லையோ, வீட்டுல சின்ன சின்ன பிரச்சனைக்கு மனைவி இடத்துல, பிள்ளை இடத்துல, வேலைக்காரன் இடத்துல, எல்லா இடத்துலயும் கோபப்படுறோம். அதையெல்லாம் நம்முடைய முகத்தை வச்சா கண்டுபிடிக்கிறான். வாயிலிருந்து வந்து உளுமை 78வது களிமா வச்சு எம்மா என்ன அதை வச்சுக்கிட்டு தான் நம்ம கோபத்தை தீர்மானிக்க வேண்டி இருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் கெட்ட வார்த்தைகள் எல்லாம் பேச மாட்டார்கள். அப்படி முகத்தை காட்டுற விதத்திலே மூஞ்சி செவக்கும்ல, சஹாபாக்கெல்லாம் அலர்ட் ஆயிருவாங்க. ஆஹா ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்கல, நம்ம இந்த வேலையை செய்யக்கூடாது, மார்க்கத்தில் தப்பா போயிடும். இங்க ஆயிஷா நாயகி அப்படித்தான். ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்த உடனே கோபம், முகத்தை புறக்கணிச்சிட்டு போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஆயிஷா நாயகி வாலண்டியரா போய் ரசூலுல்லாஹ்வுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, இவர் வேற யாரும் இல்ல, என்னுடைய பால்குடி சகோதரரு, நானும் இவரும் ஒரு தாயிடத்துல பால் இருந்து இருக்கிறோம், பால்குடி சகோதரர் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் மேலும் சொல்றாங்க, அது உண்மையா இருந்தா பிரச்சனை இல்லதான், ஆனாலும் ரசூலுல்லாஹ் விளக்கம் சொல்றாங்க, உன்னுர்ன மன் யக்வானுக்குன்ன, உங்களுடைய சகோதரர்கள் யார் என்பதை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இன்னமர் ரலாஹத்து மினல் மஜாஅத்தி, என்றால் பால்குடி சகோதரர்கள் என்பது ஏதோ ஒரு தடவை ரெண்டு தடவை சும்மா பால் கொடுத்தாங்கன்றத வச்சுக்கிட்டு சகோதரத்துவம் உண்டாகிறார். பசி போக்குகிற அளவிற்கு பால் கொடுத்திருக்க வேண்டும், அப்பதான் உங்களுடைய சகோதரர் ஆவாங்க, நீங்க அதை கவனிச்சுக்குங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி புகாரியில 5102வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அப்ப இங்கேயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்படுகிறார்கள். கோபத்தின் பின்னணியாக மார்க்க வரம்பை தன்னுடைய மனைவி மீறி விடுவார்களோ என்று அச்சப்படுகிற ஒரு கட்டத்தில் தான் நபிகளாருடைய கோபம் வெளிப்பட்டிருக்கிறது என்பதை
இந்த செய்தியிலிருந்தும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்படி பல விஷயங்கள், பல ஹதீசுகள்ல நபிகளாருடைய கோபத்தை நாம் பார்க்கிறோம். அவை அனைத்துமே அவர்கள் மார்க்க வரம்புகளை கடைபிடிப்பதற்காக, தீமைகளை ஒழிப்பதற்காக, நீதியை நிலைநாட்டுவதற்காக கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள், கோபப்பட்டிருக்கிறார்கள். அப்ப நமக்கு இது அனுமதியின் விளங்குது. இந்த மாதிரியான கோபங்கள் குடும்பத்தில் யாரிடத்துல வேணாலும் கோபப்படலாம். ஆனால் எதுக்கு கோபப்படுறோம் பார்க்கணும். காரணம் என்ன? என்ன தப்பா பேசிட்டாங்க, அல்லது என்ன மரியாதை குறைவா நடத்திட்டாங்க, நான் சொன்ன பேச்சை கேட்கல, எனக்கு மரியாதை இல்லை அப்படின்னு கோபப்படுறனா, அல்லது அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு எதிராக நடக்கிறாங்க என்பதற்காக கோபப்படுகிறேனா என்று பரிசீலித்து பார்த்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக கோபப்பட்டால் அது அனுமதிக்கப்பட்ட கோபம் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். சரி, தடுக்கப்பட்ட கோபம் இருக்குதுல்ல, இது அனுமதிக்கப்பட்டது. இது அல்லாம பொதுவான கோபம், அவசியம் இல்லாத கோபம், தன்னுடைய பெருமையை நிலைநாட்டுவதற்காக வெளிப்படுத்தப்படுகிற கோபம், இந்த கோபம் எல்லாம் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதுதானே. இந்த கோபம் குறித்து மார்க்கம் என்ன சொல்லுது? ஒட்டுமொத்தமா இந்த கோபம் வரவே கூடாது, இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்ல முடியுமான்னா இருக்க கூடாதுதான். ஆனா மனுஷனுடைய உள்ளத்திலிருந்து ஒட்டுமொத்தமா அதை அழிக்கவே முடியாது. கோபங்கிறது இருக்கத்தான் செய்யும். அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம், கொஞ்சம் குறைக்கலாம், அந்த வேலையை தான் செய்ய முடியுமே தவிர ஒட்டுமொத்தமா கோபமே இல்லாம மற்ற எந்த விஷயத்துக்கும் ஒரு கோபப்படவே மாட்டாரு அப்படிலாம் சொல்லவே முடியாது. நாம முதல்ல ப்ரிப்ளானா இருக்கணும். கோபம் என்ற உணர்ச்சி அதிகமாக வரக்கூடியவர்கள் என்ன செய்யணும்னு கேட்டா, ஆல்ரெடி தங்களுடைய உள்ளத்துல ஒரு பிளான் பண்ணி வச்சுக்கணும். கோபப்படக்கூடாது, தேவையில்லாம அவசியம் இல்லாத விஷயங்களுக்காக, அற்பமான காரியங்களுக்காக நான் கோபப்பட மாட்டேன். அப்படி கோபம் வந்துச்சுன்னா நான் வார்த்தைகளை கொட்ட மாட்டேன், அப்படி மனசுக்குள்ள அதை அடக்கிக்குவேன், அது குறித்து எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படுத்த மாட்டேன், நான் எனக்குள்ள பொறுமையா இருந்து கொள்வேன் அப்படின்னு ஆல்ரெடி மைண்ட்ல செட் பண்ணி வைத்துக் கொண்டு கோபம் வருகிற தருணத்தில் அதை குறைத்து கொள்ளவும் கட்டுப்படுத்தவும் நாம முயற்சி எடுக்கணும். ஒரே அடியாக அழிக்க முடியாது. ஹதீஸ்ல நீங்க பாருங்க, குர்ஆன்ல நிறைய வரலாற்று செய்திகள் நீங்க பார்க்கலாம். கோபம் வர்ற நேரத்தில் கொஞ்சம் சுதாரிச்சு கோபப்பட்டுட்டா கூட உடனே அதுல இருந்து மீண்டும் வெளியில வந்துடும். சில நேரத்தில் அந்த இடத்துல நிலைமை புரியாம கண்ட்ரோல் பண்ண முடியாம கோபப்பட்டு இடத்தைய ஒன்று கத்தி வேலையை முடிச்சிட்டோம்னு வச்சுக்குவோம். வேலையை முடிஞ்சிட்டா கூட, ஒரு தப்பான வேலையை செஞ்சிட்டா கூட அடுத்த சில நிமிடங்களில் நாம தன்னிலைக்கு வந்துடணும். ஆகா தப்பு பண்ணிட்டோம், அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்கணும், சம்பந்தப்பட்டவர் இடத்துல மன்னிப்பு கேட்கணும். இதை மார்க்கம் சொல்கிறது. உதாரணமா மூசா நபியுடைய வரலாறு எடுத்துங்க. மூசா நபியுடைய வரலாற்றில் அவர்கள் கோபப்பட்ட செய்திகள் சிலது சொல்லப்பட்டிருக்கிறது. குர்ஆன்ல 7வது அத்தியாயம் 150வது வசனம், 20வது அத்தியாயம் 86வது வசனம், அதுல எல்லாம் நீங்க பாருங்க மூசா நபியுடைய கோபம் குறித்து அல்லாஹ் பேசுறான். தூரிசினா மலைக்கு வேதம் வாங்குற காண்டி போயிருக்கிறாங்க. அங்க அல்லாஹ்வோட பேசிட்டு அல்லாஹ் பலகைகள்ல எழுதி தௌராத் வேதத்தை கொடுத்து மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணுங்கன்னு அனுப்பி விட்டுட்டான். வந்தா இவங்க அங்க போயிட்டு திரும்ப வர்றதுக்குள்ள ஊருக்குள்ள இருந்தவங்க எல்லாருமே தலைகீழ் ஆயிட்டாங்க. அது வரைக்கும் அல்லாஹ்வை வணங்கிட்டு இருந்த கூட்டம் அங்க ஒரு காளை கன்றை செய்து அதை தான் கடவுள்னு சொல்லி வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க. மூசா நபி போயிட்டு திரும்ப வர்றாங்க. இதற்கு இத்தனைக்கும் இடையில இங்க ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுப்பா விட்டுட்டு போயிருக்கிறாங்க. நான் போய் வேதத்தை வாங்கிட்டு வந்துடுறேன், அல்லாஹ் என்ன கூப்பிட்டு இருக்கிறான், நீ இந்த மக்களை வழிநடத்தி கொண்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு தூரிசினா மலைக்கு போயிருக்கிறாங்க. போயிட்டு திரும்ப வர்றாங்க. வந்து பார்த்தா காளை மாட்டை கடவுளாக வணங்கி கொண்டிருக்கிறார்கள். பார்த்த உடனே மூசா நபிக்கு தாங்கல. அல்லாஹ் சொல்றான், ஃபரஜா மூசா இலா கௌமிஹி கல்பான அசிஃபா, மூசா தன்னுடைய சமுதாயத்திடம் கைசேதத்தோடும் கோபத்தோடும் திரும்பினார். யா கௌமி அலம் யாதுக்கும் ரப்புக்கும் வஅதன் ஹசனா, என்னுடைய சமுதாயமே, உங்கள் இறைவன் உங்களுக்கு அழகான வாக்குறுதியை வழங்கவில்லையா? அவதால அலைக்குமுல் அஹுது, நான் உங்களை விட்டு பிரிந்து சென்ற அதிக காலமாகிவிட்டதா? அரத்தும் யஹில்ல அலைக்கும் கலபும் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து கோபம் உங்களுக்கு வர வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? ஃபஅஹ்லஃப்தும் மௌஇதி, அதற்காகத்தான் எனக்கு நீங்கள் மாறு செய்கிறீர்களா? பிஸமா கலஃப்துமூனி மின் பாதி, எனக்கு பிறகு நீங்கள் செய்திருக்கிற இந்த காரியம் மகா கெட்டது. அஜில்தும் அம்ர ரப்பிக்கும், உங்கள் இறைவனுடைய தண்டனைக்கு நீங்கள் அவசரப்படுகிறீர்களா என்று சொல்லிக்கொண்டே வால்கல் அல்வா, தன்னுடைய கையில் இருந்த பலகைகளை போட்டார். என்ன பலகை? வீடு கட்டுறதுக்கு வச்சிருந்த பலகை இல்ல, கதவு செய்யறதுக்கு பலகை இல்ல, அல்லாஹ்விடமிருந்து வாங்கி வந்த வேத பலகை. வேதங்களை பலகையில் எழுதி அல்லாஹ் கொடுத்து விட்டுருக்கலாம். வால்கல் அல்வா,
கோபத்துல அந்த பலகைகளை தூக்கி போட்டார். இலை அவருடைய சகோதரர் ஹாரூனுடைய தலையை பிடித்து தன் பக்கம் இழுத்தார். தலையை பிடிச்சா உன்னை என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற, உன்னை மக்களை வழி நடத்திக்கிட்டு சொல்லிட்டு போனா நீ பேசாம எல்லாத்தையும் காலமாட்ட வழங்க விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறியா அப்படின்னு கடும் சினத்தோடு தலையை பிடிச்சிட்டு இழுக்கிறாங்க. அவர் புலம்புறாரு. காது யக்துலு கால இப்ன உம்மு, என் தாயின் மகனே, இன்னல் கௌம இஸ்தலாஃபூனி, இந்த சமுதாயம் என்னை பலகீனனாக கருதிவிட்டார்கள். காது யக்துலூனனி, என்னை கொல்லுவதற்கு முயன்றார்கள். ஃபலா துஷ்மித் பில் ஆதா, எதிரிகள் எல்லாம் பார்த்து சிரிக்கிற வகையில நீ வேலையை பார்த்துறாத. புடிச்சு இழுத்து மத்தவன் பார்த்தா என்ன தெரியும், மத்தவன் பார்த்துக்கிட்டு இருந்தா அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை அப்படின்னு நினைப்பான்பா. இப்படி எல்லாம் நீ செய்யாத, நான் ஒன்னும் சும்மா இருக்கல, நான் சொல்லித்தான் பார்த்தேன், இவங்க கேட்கல அப்படின்ற விஷயத்தை எல்லாம் ஹாரூன் நபி சொன்ன உடனே கோபப்பட்டாங்க, பலகையை எரிஞ்சாங்க, சகோதரரை பிடிச்சி இழுத்தாங்க, எல்லாம் நடந்துச்சு. ஆனால் அதற்குரிய காரணத்தை ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன உடனே கோபப்பட்டது தவறு என்று சொல்லி உடனே மனம் திருந்தி அல்லாஹ்விடத்தை கையேந்துகிறார்கள். அல்லாஹ் அப்படியே சொல்லி காட்டுகிறான். கால ரப்பிகுஃபிர்லி வலி அஹி, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு, என் சகோதரரை மன்னித்து விடு. வா அதுகல்லா ஃபீ ரஹ்மத்திக, உன் அருளில் எங்களை நுழைத்து விடு. வா அன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ அருள் புரிகிறவர்களில் எல்லாம் மிகச்சிறந்த அருளாளன் என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வரலாறு 7வது அத்தியாயம் 150வது வசனம், 20வது அத்தியாயம் 86வது வசனத்திலே இருக்கிறது. இங்க என்ன கவனிக்கணும், கோபம் வந்துருச்சு, ஆனா சுதாரிச்சுட்டாங்க. கோபப்பட்டாங்க, பேசுனாங்க. அப்ப நாமும் ஒரு பிளானோட இருக்கணும். நமக்கும் சில நேரத்தில் கோபம் வந்துடலாம், நம்மை மிகைத்து ஒரு காரியத்தை செய்து விடலாம். செய்துவிட்டால் உடனடியாக நம்மை நாம் சுதாரித்துக் கொள்ள வேண்டும். 7வது அத்தியாயம் 201வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன தகவ் இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தானி ததக்கரு, இறையச்சமுடையவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், ஷைத்தானுடைய தீண்டுதல்களை அவர்கள் உணர்ந்தால் உடனே விழித்துக் கொள்வார்கள். என கோபங்கிறது ஷைத்தானுடைய உணர்வு, அது அல்லாஹ்விடமிருந்து வருகிற குணம் அல்ல. இந்த மாதிரியான கோபம் என்பது ஷைத்தான் உள்ளத்தில் ஏற்படுத்துறான். அப்ப ஷைத்தான் உள்ளத்துல வந்துட்டாம்னா உடனே அது கேர்ஃபுல்லா இருக்கணும், விழிப்புணர்ச்சியோடு அதுல இருந்து நாம விலகி வரணுங்கிறத பாக்குறோம். அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆரம்பத்துல நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிதில ஃபிரௌனிடத்துல வளர்க்கப்பட்டு கொண்டிருந்தாங்களே, அந்த காலகட்டத்தில் அவங்களுடைய சமுதாயத்துக்கும் எதிர் சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தருக்கும் இடையில சண்டை நடக்கும் தெருவில் வச்சு. மூசா நபி தெருவோடு போய்கிட்டே இருப்பாங்க. போய்கிட்டே இருக்கும்போது மூசா நபி சமூகத்தை சார்ந்தவன் நபி இடத்துல உதவி கேட்பான், மூசா இருந்து காப்பாத்துங்க, ஹெல்ப் பண்ணுங்க. மூசா நபி போவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபவகஸஹு மூசா ஃபகலா அலைஹி, மூசா ஒரு குத்து விட்டார், காரியம் முடிந்தது. ஒற்ற குத்து ஆளை சாச்சிருக்கிறாங்க. எப்படி எவ்வளவு பலம் பொருந்தியவங்களா இருந்திருப்பாங்க பாருங்க. ஒரு அடிதான். ஃபவகஸஹு மூசா ஃபகலா அலைஹி, ஆளை குத்துன உடனே ஆளு சாஞ்சிட்டான். சாஞ்ச உடனே மூசா நபிக்கு பக்ரி ஆயிடுச்சு. கால ஹாதா மின் அமலி ஷைத்தான், இது ஏன் வேலை இல்லை, ஷைத்தானுடைய வேலை. இன்னஹு அதுவும் முலில்லும் முபீன், அவன் மிகப்பெரிய தெளிவான வழிகெடுக்கிற விரோதியாக இருக்கிறான். உடனே அல்லாஹ்ட்ட கையேந்துறாங்க, அல்லாஹ் நான் தெரியாம செஞ்சுட்டேன், இது ஏன் வேலை கிடையாது. இன்னி வலம்து நப்சி, எனக்கு நானே அநீதம் செய்து விட்டேன், ஃபக்ஃபிர்லி, என்னை மன்னித்து விடு என்று பிரார்த்தித்தார். ஃபகஃபர லஹு, அவரை அவரது இறைவன் மன்னித்தான் என்று சொல்லி 28வது அத்தியாயம் 15வது வசனத்திலே அந்த வரலாறு சொல்லப்படுகிறது. அப்ப இது நமக்கு சொல்ற செய்தி என்ன, கோபம் வரும், சில நேரங்களில் மிகைத்து விடும். ஒருவேளை கோபப்பட்டு விட்டால் கூட உடனடியாக சுதாரித்து நம்மை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை இந்த வரலாற்று செய்தியிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அதே போல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் 21வது அத்தியாயம் 87வது வசனத்தில் அல்லாஹ் பேசுறான். யூனுஸ் நபி அல்லாஹ்விடையே கோபப்பட்டுக்கிட்டு போனாங்க. அல்லாஹ்விடத்துல ஊரை அழிக்குமாறு கேட்டாங்க. அல்லாஹ் அழிச்சிடுறேன்னு சொன்னான். கொஞ்ச காலத்துக்கு பிறகு பார்த்தா ஊரார் அழிக்கப்படல. அல்லாஹ் மேல யூனுஸ் நபிக்கு கோபம் வந்துருச்சு. நம்மகிட்ட அழிக்கிறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் அழிக்கலையே. கோபப்பட்டுக்கிட்டு கப்பல்ல ஏறி கடல்ல போறாங்க. எங்க போறாங்க, எங்க போனாலும் அல்லாஹ் இருப்பானே. அல்லாஹ் மேல கோபப்பட்டுக்கிட்டு இந்த தீவை விட்டு அடுத்த தீவில அங்கேயே எல்லாம் இருப்பானே, பூமியை விட்டு சந்திரனுக்கு போனா அங்கேயே எல்லாம் இருப்பானே. ஆனா கோபத்துல மூளை வேலை செய்யல, கிளம்பி போய்கிட்டு இருக்கிறாங்க. கடைசியில் அல்லாஹ் அவர்களை மீனுடைய வயிற்றிலே தங்க வைக்கிறான். அப்பதான் யோசிக்கிறாங்க, ஆஹா தப்பு பண்ணிட்டோமே, அல்லாஹ் மேலேயே கோபப்பட்டுட்டோமே, பெரிய பாவம் பண்ணிட்டோமே. உள்ள உட்கார்ந்து அல்லாஹ்ட்ட கையேந்துறாங்க. ஃபனாதா ஃபி துலுமாத்தி, இருள்களில் இருந்து அவர் அழைத்தார், அல்லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், இறைவா
வணக்கத்திற்குரியவன் முன்னை தவிர யாரும் இல்லை, நீ தூயவன், எனக்கு நானே அநியாயம் செய்து விட்டேன் அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டார். கோபம் வந்துச்சு, தவறுதல் அவர் வேலையை செஞ்சிட்டாங்க, ஆனாலும் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டு தங்களை திருத்திக் கொண்டார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். நாமும் நம்முடைய வாழ்க்கையில நம்மையும் அறியாமல் கட்டுப்படுத்த முடியாமல் சில நேரங்களில் கோபப்பட்டு விட்டால் உடனடியாக நம்மை நாம் சுதாரித்து சரி செய்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியை இந்த வரலாற்றிலிருந்து தெரிந்து கொள்கிறோம். சரி, கட்டுப்படுத்தணுங்கிற எப்படி கட்டுப்படுத்துறது? அதுக்கு என்ன வழி? ஏதாவது வழி இருக்கா? நிறைய வழி இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான வழிகளை சொல்கிறார்கள். அதுல ஒரு வழி என்ன தெரியுமா? முதல்ல கோபம் என்பது ஷைத்தானுடைய காரியம்னு பார்க்கிறோம்ல. மூசா நபி அப்படித்தானே சொன்னாங்க, ஆதாமின் அமலி ஷைத்தான், ஷைத்தானுடைய வேலைன்னு சொன்னாங்கல்ல. அப்ப கோபம் வருவது ஷைத்தானின் வேலை என்றால் ஷைத்தானிடம் இருந்து தப்பிப்பது எப்படி? யாராவது பக்கத்தில் உள்ளவன்ட்டு இருந்து தப்பிக்கிறதா இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி ஆகலாம். அவன் ஒரு 10 பேரை கூட்டிட்டு வருவானா, நம்ம ஒரு 20 பேரை கூட்டு போவோம், என்ன உண்டு இல்லைன்னு பார்த்துருவோம். ஒருத்தரை எதிர்த்து நின்று ஃபைட் பண்றதா இருந்தால் அவனுடைய பலத்தை வைத்து நாமும் அவனுக்கு எதிராக போரிடலாம். இப்ப ஷைத்தானுக்கு எதிராக போரிடுவதாக இருந்தால் ஷைத்தானை எதிர்த்து ஜெயிக்க முடியுமா? கண்டிப்பாக நம்மால் ஷைத்தானை எதிர்த்து ஜெயிக்கவே முடியாது. நம்மள மாதிரி கோடி பேரை பார்த்தவன், நம்மளா அவனுக்கு ஜுஜிப்பி அழகா ஈஸியா தூக்கி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். ஒவ்வொரு நேரத்திலையும் பார்க்கறோமா இல்லையா? தக்பீர் கட்டின உடனே வந்து தொழுகையை சொல்லி முடிச்சிடறாங்கல்ல. தக்பீர் கட்டின உடனே அவ்வளவு நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான், ஒன்னும் நினைவு கூற மாட்டேங்குது. எங்க வச்ச இந்த பேப்பரை தேடிக்கிட்டே இருந்தவன் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டினாமல டக்குன்னு நினைவு கூறும், சலாம் கொடுக்கிற வரைக்கும் அதே நினைச்சுக்கிட்டு இருப்பான். தொழுகை முடிஞ்சு போச்சு. எப்படி எவ்வளவு அழகா கெடுக்கிறான் பார்த்தீங்களா? குர்ஆன் எடுத்து ஓதுறதுக்காண்டி துறப்போம். அவ்வளவு நேரம் அந்த வேலை செய்யணும்னு நினைப்பே இருந்திருக்காது. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் சும்மா வெட்டியா உட்கார்ந்துருப்போம், ஒரு நினைப்பும் இல்லாம. சரி, மகரிபு நேரம் ஆயிடுச்சு, இன்னொரு அரை மணி நேரம் இருக்குது, குர்ஆன் எடுத்து ஓதுவோமே. தொடர்ந்த 2வது நிமிஷம் ஆக அந்த வேலையை செய்யாம இருக்கமே, அவசர அவசரமா மூடி வச்சுட்டு வேலைக்கு போயிருக்கும். எவ்வளவு பெரிய கில்லாடி பாருங்க. அப்ப ஷைத்தானிடம் இருந்து ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் சாதாரணமான வேலை கிடையாது. அவன் பலம் பொருந்தியவன், அவனிடமிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் அவனை விட பலம் பொருந்திய ஒருவனைத்தான் நாம் அழைக்க வேண்டும். அவனோட ஒரு பெரிய கில்லாடி வந்தா மட்டும்தான் ஷைத்தான்ட ஜெயிக்க முடியும். அவனை விட பெரிய கில்லாடி யாரு? அல்லாஹ் மட்டும்தான், வேற வெளியே கிடையாது. டைரக்டா அப்ளிகேஷன் அங்க போட்டுற வேண்டியதான். அங்க போட்டாச்சுன்னா ஓடுவான் பாருங்க, ஓட்டம் கிட்ட வரவே மாட்டான். ரசூலுல்லாஹ் அப்படியே சொல்றாங்க. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னாடி 2 பேர் தூரத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு கடுமையான கோபம், முகமெல்லாம் புடைச்சு போச்சு, சிவந்து போச்சு, கடுமையான கோபத்துல கத்துறாரு. அப்ப ரசூலுல்லாஹ் தான் பக்கத்துல இருந்து ஒருத்தர் பார்த்து சொல்றாங்க, இன்னீல ஆலமு கலிமத்தன், நான் ஒரு வாசகத்தை அறிவேன், லவ் காலஹா லதஹப அன்ஹுல்லதி யஜிது, அதை அவர் சொல்லுவார் என்றால் அவருக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த கோபம் பறந்து போய்விடும். போய் சொல்லிட்டு வான்னு அனுப்புறாங்க. என்ன சொல்றாங்க? தஅவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு சொல்லு, ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுறேன்னு சொல்லு. அந்த நிமிஷமே அவருடைய கோபம் மாறுகிறதா இல்லையா பாருன்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. இவர் நேரா போறாரு, அவுது பில்லாஹ் சொல்லுங்கிறாரு. அந்த ஆளு திரும்பி பார்க்கறான், பார்த்துட்டு சொல்றான், அத்தராபிஹி பௌசுன், என்ன பார்த்தா நோயாளி மாதிரி தெரியுதா, மஜ்னூன் நானே அல்லது பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? ஓடி போய் இருந்த பக்கம்ட்டான். அவன் கோபத்துல கொந்தளிச்சுக்கிட்டே இருந்தான். இப்ப இந்த நிகழ்ச்சியில ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வர்றாங்க? அவுது பில்லாஹ் சொல்லுங்க. அப்ப நாம மைண்ட்ல செட் பண்ணி வச்சுக்கணும், எப்பவாவது நமக்கு கோபம் ஏற்படுத்துகிற சூழல் நம்முடைய குடும்பத்திலே சமூகத்திலே நடந்தால் உடனே அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி நம்முடைய கோபத்தை நாம் கட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். இது ஒரு வழி. இது புகாரியில 6048வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த ரசூலுல்லாஹ் வழிகாட்டுறாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டா, நமக்கு கோபம் ஏற்படுத்துகிற காரியத்தை ஒருத்தர் செய்யறார், ஏதோ ஒரு காரியம், நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்கிறாரு, நமக்கு இழப்பை ஏற்படுத்துறாரு, நம்மகிட்ட சண்டைக்கு வர்றாரு, ஏதோ ஒன்று நமக்கு செய்யறாருன்னு வச்சுக்குவோம். நம்மை விட இதே மாதிரி வேலையால் செய்ய பாதிக்கப்பட்ட வேற சில பேர் இருப்பாங்க. அவங்கள நீங்க நினைச்சு பாருங்க. ஒருத்தர் நமக்கு கோபத்தை ஏற்படுத்திட்டான், நம்மகிட்ட வேலை பார்த்த தொழிலாளி என்ன பண்ணிட்டான், 10,000 ரூபாய் சுருட்டிக்கிட்டு ஓடிட்டான். ரொம்ப நல்லவன் நினைச்சேன், நாணயமானவன் நினைச்சேன், என் புள்ள மாதிரி அவனை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், இப்படி ஏமாத்திட்டானே அப்படின்னு நினைக்கும் போது அவன் மேல உங்களுக்கு கோபம் வரும். அப்ப நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? உங்கள்ட்ட 10,000 ரூபாய் தூக்கிட்டு போனானா பக்கத்து கடையில எட்டி பாருங்க, 25,000 ரூபாய் துருட்டிட்டு ஓடி இருப்பான்.
பரவாயில்லப்பா நமக்கால் 10,000 தான், மேட்ருக்கு சால்வ் ஆயிடும். அந்த கோபத்தை கட்டுப்படுத்துற வழி என்னன்னு கேட்டா, உங்களை விட அதிகம் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் இருப்பானே அவனை நினைச்சு பாருங்க, கோபம் கண்ட்ரோல் ஆயிரும். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில ரசூலுல்லாஹே அதே மாதிரி செஞ்சு காட்டுறாங்க. ஒரு தடவை ஹுனைன் யுத்தத்தில் கிடைச்ச பொருட்களை ரசூலுல்லாஹ் பங்கிட்டு கொண்டிருக்கிறார்கள். பங்கு வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஆள் பேசுறாரு, இந்த பங்கீடு சரியான பங்கீடு இல்ல, வல்லாஹி இன்னஹா லகிஸ்மத்துன் மா உரீது பிஹா வஜ்ஹல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி பங்கு வச்ச மாதிரி தெரியல அப்படின்னு தூரத்தில் நின்று பேசிட்டு இருக்கிறார். இதை ஒரு சஹாபி கேட்டுட்டார். கேட்ட உடனே அவருக்கு தாங்கல, அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அவங்க பங்கு வைக்கிற இந்த பங்கீடை பார்த்து இந்த குறை சொல்றாங்க, விடக்கூடாது, நேரா போய் ரசூலுல்லாஹ்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும். நேரா வந்தார். ரசூலுல்லாஹ் சஹாபாக்களோட பேசிட்டு இருந்தாங்க. ரகசியமா வந்து காதுக்குள்ள போட்டு போயிட்டார். போட்டா ரசூலுல்லாஹ்வால தாங்க முடியல. சக்கதாலிகால நபி, நபிகளாருக்கு அது ஒரு மிகப்பெரிய சிரமத்தை ஏற்படுத்தியது, பெரிய கஷ்டத்தை கொடுத்தது. என்னடா இது நம்மளை போய் இப்படி சொல்லிவிட்டானே, அல்லாஹ்வுடைய தூதர் நீதமா இல்லாட்டி உலகத்தில் யார் நீதமா இருக்க முடியும்? நீதத்தை சொல்லி தர்றதுக்காண்டி அல்லாஹ் நம்மளை அனுப்பி இருக்கிறான், இந்த ஆள் நம்மளை பத்தி இப்படி பேசிவிட்டானே அப்படின்னு ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எந்த அளவுக்கு ஒத்த கையற வஜுஹு, அவருடைய முகம் மாறிவிட்டது, ஓ கலிப கோபமடைந்து விட்டார்கள். ஹத்தா வதித்து அன்னீலம் மகுன் அக்பர்துஹு, அதை சொன்னவர் சொல்றாரு, நம்ம இதை சொல்லி இருக்க கூடாதோ, தேவையில்லாம சொல்லி ரசூலுல்லாஹ் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்களே, அவசியம் இல்லாம சொல்லிவிட்டோமோ என்று அவர் எண்ணுகிற அளவிற்கு நபிகளார் கடும் கோபம் அடைந்து விட்டார்கள். ஆனாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே சொல்லுகிறார்கள், வகத் ஊதிய மூசா பி அக்ஸர மின் ذلك ஃபஸபர, இவன் என்னப்பா நம்ம ஆட்களே, இதை விட மூசாவை கடுமையாக நோவினைப்படுத்தினார்கள், அவர் பொறுத்து கொண்டார். இது ஒரு பெரிய மேட்டரா? எங்க ஆள் பேசுறதெல்லாம் பெரிய பேச்சா? மூசாவை பேசுறானே பேசி 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 அந்த மனுஷனை காலி பண்ணி விட்டாங்களே. எவ்வளவு பொறுமையா இருந்தாரு. மூசா நபியுடைய வாழ்க்கையை சொல்லவே தேவையில்லை, எதை எடுத்தாலும் பஞ்சாயத்து. மூசா நபி வாழ்க்கையை எடுத்துக்கங்க, பனு இஸ்ரவேலர்கள் கேள்வி கேட்டு ஆளை காலி பண்ணிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட குணத்திற்கு சொந்தக்காரர்களாக பனு இஸ்ரவேலர்கள் இருந்தார்கள். நாமளே பல வரலாறு கேள்விப்பட்டிருப்போம், நமக்கு தெரிஞ்ச வரலாறு தான். மூசா நபியுடைய வரலாற்றில் நீங்க எடுத்துக்கங்க, அவங்க என்னவெல்லாம் கேட்டாங்க அல்லாஹ்வே சொல்றான். மூசா நபி இடத்துல வந்து அவங்க சமூகத்தில் ஒரு ஆளு கொல்லப்பட்டுட்டார், கொன்னவன் யாருன்னு தெரியல, கண்டுபிடிக்கணும். மூசா நபி இடத்துல வந்து சொல்றாங்க, அல்லாஹ்ட்ட கேட்டு சொல்லுங்க. உடனே மூசா நபி அல்லாஹ்ட்ட கேட்கறாங்க. கேட்ட உடனே அல்லாஹ் சொன்னா, ஒரு காளமாட்டை பிடிச்சி அறுத்து அதனுடைய ஒரு பாகத்தை எடுத்து கொல்லப்பட்டவர் மேல அடிங்க, உண்மை தெரிஞ்சிடும் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். செய்யலாம், பெரிய மேட்ரு கிடையாது. ஆனா இவன் பஞ்சாயத்து பேர் வெளியாச்சே. மூசா நபிட்ட கேட்கறாங்க, உதுலனா ரப்பக யுபையில்லனா மாஹிய, அல்லாஹ் மாடுன்னு சொல்லிவிட்டான், என்ன மாடுன்னு சொல்லலையே, கொஞ்சம் விவரம் கேட்டு சொல்லுங்க. உடனே மூசா நபி அல்லாஹ்ட்ட கேட்கறாங்க, யா அல்லாஹ் விவரம் கேட்கறானே. அல்லாஹ் சொன்னா, ஹிய பக்கரத்துன் லா ஃபாரிலும் வலா பிக்ரும், அது ரொம்ப முதுமை அடைந்த கிழட்டு மாடும் இல்லை, ரொம்ப கன்றுக்குட்டியாகவும் இல்லை, ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு நடுத்தரமான மாடு. ஒரு நடுத்தர மாட்டை பிடிச்சி அறுக்க வேண்டியதானே. அடுத்த கேள்வி, உதுலனா ரப்பக யுபையில்லனா மா லவுனுஹா, அல்லாஹ் வயசை சொல்லிட்டான், ஆனா நிறத்தை சொல்லலையே. கேளுங்க திரும்ப அப்ளிகேஷன். யா அல்லாஹ் நிறத்தை கேட்கிறான, என்ன செய்தி? உடனே அல்லாஹ் சொன்னான், பக்கரத்துன் சஃப்ரா ஃபாகிஉல் லவுனுஹா தசுர்ரு நாலிரீன், பார்க்கிறவர்களை ஈர்க்கிற விதமான தூய மஞ்சள் நிறம். சரி, ஒரு மஞ்சள் கலர் மாட்டை பிடிச்சி, நடுத்தரமான வயசு மாட்டை பிடிச்சி அறுக்க வேண்டியதானே. திரும்ப அடுத்த கேள்வி, இல்ல இல்ல இன்னும் எங்களுக்கு டீடைல் பத்தாது, இன்னும் தெளிவா கேட்டு சொல்லுங்க. திரும்ப அல்லாஹ் இடத்துல கேட்கறாங்க. அல்லாஹ் அடுத்து சொல்றான், பக்கரத்துன் லா தலூலுன் துசீருல் அர்ல வலா தஸ்கில் ஹர்ஸ முஸல்லமத்துன் லா ஷியத ஃபீஹா, பெரிய லிஸ்டே அடிக்கிட்டான் அல்லாஹ். அந்த மாடு ஏறு உழுதிருக்காது, அந்த மாடு நீர் இறைத்திருக்காது, அந்த மாட்டிலே எந்த குறையும் இருக்காது, எந்த தழும்புகளும் இருக்காது, அப்படிப்பட்ட ஒரு மாடுன்னு ஒரு பெரிய பட்டியலை போட்டான். மாட்டை போய் அறுக்க போறாங்க. மாடு பிடிச்சி அறுக்கணும்ல, பிடிக்க போனா நடுத்தர வயசு மாடா இருக்கணும். நடுத்தரத்தை பிடிச்சா கண்ணங்கரையன் இருக்கு. ஏன் கண்ணங்கரையன் இருக்க கூடாது, கிளடு தட்டி போய் இருக்கு. கிளடு தட்டி போய் இருக்க கூடாது, ஏறு உழுது இருக்கு. ஏறு உழுது இருக்க கூடாது, தண்ணீர் அடைச்சிருக்கு. இதை பார்த்தா அது இடிக்கு, அதை பார்த்தா இது இடிக்கு. இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து யார் காரணம்? இவன் கேட்ட கேள்வி தானே காரணம். அல்லாஹ் முதல்ல மாட்டை பிடிச்சி அறுத்துட்டு போக வேண்டியதானே. அதுல என்ன பெரிய கஷ்டம்? ஆனாலும் இப்படி தொல்லப்படுத்துறதுக்காக வேண்டிய கேள்வி கேட்கிறார்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்றான், ரசூலுல்லாஹ் வந்து கேட்கறாங்க,
என்ன கேட்கிறாங்க, நீங்க அல்லாஹ்வுடைய தூதருங்கிறீங்க, வானத்திலிருந்து வேதம் வருது செய்தி வருதுன்னு சொல்றீங்க, அதையெல்லாம் எங்களால் நம்ப முடியாது. நம்புறதா இருந்தா நாங்க பார்க்கும்போது நீங்க மேல செஞ்சுன்னு மேல போகணும். தர்காஃபி சமா வல நூமினலி ருகியிக ஹத்தா துனஸில அலைனா கிதாபன் நக்ரஹு. வீசின கையும் வெறுங்கையுமா மேல போயிட்டு மேல இருந்து வரும் பொழுது நாங்கள் வாசிக்கிற விதமாக ஒரு புத்தகத்தை கொண்டு வாங்க, அப்ப நாங்க பாத்துக்கிறோம். இப்ப வெறுங்கையோட போனாரு, புத்தகத்தோட வந்திருக்கிறாரு, அப்ப இவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான், நாங்க நம்புறோம். ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப கவலையா போச்சு, என்ன இப்படி எல்லாம் கேட்கிறானுவ. உடனே அல்லாஹ் ஆறுதலுக்கு வசனம் இறக்கணும், யஸ்அலுக அஹ்லுல் கிதாப் அன்து நஸில அலைஹிம் கிதாபம் மினஸ் ஸமா. வேதக்காரர்கள் உம்மிடத்திலே கேட்டார்கள், வானத்திலிருந்து ஒரு புத்தகத்தை கொண்டு வா என்று கேட்டார்கள். அதுக்கே நீங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க. ஆனால் மூசாவிடத்துல ஃபகத் ஸஅலு மூசா அக்பர மின் தாலிக், இதை விட பெரிதாக கேட்டார்கள். என்ன தெரியுமா? அரினல்லாஹ ஜஹரா, அல்லாஹ்வையே கொண்டு வா என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் சந்தோஷம் தாங்க, பரவாயில்லப்பா நம்ம பரவாயில்ல, மூசா நபி இந்த பாடுபடுத்திருக்கானுல. அப்ப எப்பொழுதுமே நமக்கு ஏற்படுகிற கோபத்தை தணிப்பதற்கு நம்மை விட கோபத்திற்கு ஆட்படுத்தப்பட்டவர்களை யோசித்தால் கண்டிப்பாக கோபம் அடங்கும். இது வாழ்க்கையில பொதுவான சைக்காலஜி, கோபத்துக்குன்னு இல்ல, எந்த துன்பம் வந்தாலும் சரி உங்களை விட துன்பப்பட்ட ஒருத்தன் இருப்பான், அதை நினைச்சு பாருங்க, உங்க துன்பத்துக்கு நீங்க நன்றி சொல்லக்கூடியவர்களா ஆயிருவீங்க. ஒருத்தர் போய்கிட்டே இருக்கிறாரு, ஒரு பெரிய தென்னந்தோப்பு, போய்கிட்டே இருக்கும்போது மேல இருந்து அந்த தென்னை ஓலை ஒண்ணு ஒடிஞ்சு அந்த கொப்பு ஒடிஞ்சு மண்டையில விழுந்துருச்சு. தலையில கை வச்சுக்கிட்டு அப்போன்னு திரும்புறாரு, பின்னாடி வந்தவன் தலையில ஒரு தென்னம் கொலையே விழுந்துருச்சு. இவர் கவலைப்படுவாரு, நல்ல வேலைப்பா இவன் தலையில விழுந்திருக்கு, இவன் வருத்தப்படணும்ல கவலைப்படணும்ல, ஆனா வேணும் சொல்லுவான், நல்ல வேலைப்பா நம்ம தப்பிச்சோமா. ஏன் இதை விட பெருசா பார்த்துட்டாம்ல. வண்டி போய்கிட்டே இருக்கு, ரெண்டு பேர் டூ வீலர் இப்படி போறிய, எதிர்த்தாப்புல அங்க இருந்து ஒரு ரெண்டு டூ வீலரோ அல்லது ஒரு காரோ வருது, வந்தா வண்டி நேருக்கு நேரம் மோதி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அடிச்சு விழுந்திருக்கிறிய, கையெல்லாம் ரத்தம், தலையெல்லாம் ரத்தம், ஒரு வண்டியெல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு. கடும் கோபத்தோடு எந்திப்பிய, எந்திச்சு பார்த்தா உங்க கூட இன்னொருத்த வந்தான டூ வீலர் நஞ்சு போய் கிடக்கிறது, தலையெல்லாம் செதஞ்சு போய் கிடக்குது, ஆள் காலியா போயிட்டான். இப்படியான ஒரு கோலத்தை நீங்க பார்த்தா உங்களுக்கு என்ன தோணும்? நீங்க பட்ட உங்களுக்கு பட்ட அடி பெருசா தெரியுமா? தெரியவே தெரியாது. நல்ல வேலைப்பா, அடிச்சு ரத்தம் ஊத்திக்கிட்டு இருக்கும், பரவாயில்லப்பா நமக்கு லேசான அடியோட தப்பிச்சிட்டோம், ஆளே போயிட்டானே. நம்மை விட பெரிதாக பாதிக்கப்பட்டவர்களை நினைத்தால் நமக்கு ஏற்படுகிற இழப்பு, நமக்கு ஏற்படுகிற கோபம் நம்முடைய உள்ளத்தை சாந்தப்படுத்தி விடும். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றிலிருந்து நமக்கு ஒரு பாடமாக சொல்லுகிறார்கள். இது ஒரு மூன்றாவது வழியாக மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இன்னொரு வழியை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நபிகளார் வழிகாட்டி தர்றாங்க. என்ன காட்டுறாங்க? கோபம் என்பது அது உணர்ச்சி சார்ந்தது. அறிவை கொண்டு கோபத்தை வெல்லலாம், கோபமே வராம கூட நீங்க உங்களை காப்பாற்றலாம். எப்ப காப்பாற்றலாம் தெரியுமா? ஷார்ப்பாக நீங்கள் சிந்தித்தால், உங்களை அறிவை பயன்படுத்த வேண்டிய விதத்தில் பயன்படுத்தினால் கோபமே இல்லாம பல நேரங்களில் எஸ்கேப் ஆயிடலாம். கோபம் வரவே வராது. எப்படி? இப்ப உதாரணமா வாழ்க்கையின் யதார்த்தங்கள், குழந்தை இருக்குது, புள்ளதான் இப்படிதான் இருக்கும், மனைவிதான் இப்படிதான் இருப்பா, ஒவ்வொன்றுக்குமான யதார்த்தம் ஒண்ணு இருக்குல்ல, அந்த யதார்த்தத்தை ஆல்ரெடி புரிஞ்சு வச்சிருந்தா அவங்க ஒண்ணு கிடக்க ஒண்ணு செய்யும் பொழுது உங்களுக்கு தேவையில்லாம கோபம் வராது. ஆல்ரெடி புரிஞ்சுதானே வச்சிருக்கிறீங்க, இவ இப்படித்தான், கோபம் வராது. இப்போ ஒரு 6 மாத குழந்தைய தூக்குறிய, வெளியில கல்யாண வீட்டுக்கு போறதுக்காக வேண்டி வெள்ளையும் சொல்லையுமா நீட்டா ட்ரெஸ் பண்ணி சென்று அத்தரை எல்லாம் போட்டு தலையை சீவி ரெடியா அப்படி தூக்கி பிள்ளைக்கு ஒரு முத்தம் கொடுக்கலாமேன்னு பிள்ளைய தூக்குனா சல்லுன்னு அடிச்சாமாக்கணும் ஒரு அடி, மேல இருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லா நாசி ஆயிட்டு. 1 பாத்ரூம் போனாலும் பரவாயில்ல, 2 பாத்ரூம் சேர்த்து போயிட்டான். இருக்கிற சட்டையெல்லாம் நாஸ்தியாகி நாசமாயி கடும் நாத்தத்தோட இருக்குது. இப்ப என்ன செய்விய? ஏன்டா இவ்வளவு அழகான ட்ரெஸ்ஸை போட்டிருக்கேன், ஒன்னும் தெரியாம இதை பத்தி உனக்கு அப்படின்னு புள்ளைய போட்டு அடிப்போமா? புள்ள மேல கோவப்படுவோமா? இன்னும் சில பேர் இருக்கிறான், புள்ள மேல இருந்து கீழே வரைக்கும் ஒண்ணுக்கு இருந்த உடனே வீட்டுக்காரிய சந்தோஷத்தோட கூப்பிடுவான், இங்க பாரு உன் புள்ள பண்ணிருக்க வேலையை பாரு அப்படிமா. எதனால? கோவப்படுற விஷயம் தானே இது. உங்க ட்ரெஸ்ஸை எல்லாம் அசுத்தமாக்கி இருக்கான்ல, ஏன் கோவம் வரல? புள்ளைய பத்தி ஆல்ரெடி பிளான் உங்க மண்டையில என்ன இருக்குது, புள்ளனா அப்படித்தான், குழந்தைனா அப்படித்தான் இருக்கும்,
அப்படின்னு விளங்கிக்கிட்டதுனால அங்கிருந்து கோபப்படுகிற நிகழ்வுகள் நடந்தாலும் உங்களுடைய உள்ளத்திலே கோபம் வருவதில்லை. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் யூதர்கள் இருந்தார்கள். யூதர்களை பத்தி ஆல்ரெடி அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லி கொடுத்தான். யூதர் ரொம்ப டேஞ்சரான ஆளு, அவன் ரொம்ப தொல்லைப்படுத்துவான், உங்களை தேவையில்லாத மனசை காயப்படுத்துற வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்துவான். ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். குர்ஆன்ல அல்லாஹ் அந்த விஷயத்தை 3வது அத்தியாயம் 186வது வசனத்துல சொல்றான். ல தஸ்மஉன்ன மினல்லதீன ஊத்துல் கிதாப் மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னர் வேதம் கொடுக்கப்பட்டவர்களிடமிருந்து நீங்கள் நோவினை தருகிற சொற்களை செவிமடுப்பீர்கள், அவன் ரொம்ப உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். இப்போ ஒரு நாள் ரசூலுல்லாஹ் உட்கார்ந்துருக்கிறாங்க, யூதர்கள் வர்றாங்க, வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் போடுறாங்க. எப்படி சலாமு? அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் இல்ல, அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்னா உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும்னு அர்த்தம். அஸ்ஸலாமு அலைக்கும்னு லாம கட் பண்ணிட்டா உங்களுக்கு சாவு உண்டாகட்டும்னு அர்த்தம். ஒத்த எழுத்துல இவ்வளவு பெரிய அர்த்தம் மாறுது. அவன் வந்து ரசூலுல்லாஹ்வை கிண்டல் பண்ணி கேலி பண்ணி அப்படி செய்யணும்னு இந்த வார்த்தையை பயன்படுத்துறான். நம்மகிட்ட இது மாதிரி ஒரு ஆள் வந்து சொன்னா என்ன செய்வோம்? நம்மகிட்ட வந்து ஒரு ஆள் நக்கலா, ஏன்னா ஒருத்தர் காது கேட்கல எப்படி வச்சுக்குவோமே, உங்க அண்ணனுக்கோ தம்பிக்கோ காது கேட்கல, ஆக்ஷன் பண்ணிக்கிட்டே என்ன சாப்பிட போறீங்களா அப்படிங்க, கை எப்படி காட்டுது, சாப்பிட போறீங்களாங்கிற மாதிரி கை காட்டுது, வார்த்தை என்ன கேட்குது, சாவ போறீங்களான்னு கேட்குது. எப்படி கோபம் வரும்? ஏன்னா காது கேட்காத கிண்டல் பண்ணுதியா, அதை நீ அசிங்கப்படுத்துறியா, கோபம்லாம் வரும் தானே. அந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வை சலான் சொல்ற துணியில அவங்கள கேவலப்படுத்துறான். உள்ள ஆயிஷா நாயகி கேட்ட உடனே டென்ஷன், கோபம் தாங்க முடியல. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சாவு வரட்டும்ங்கறியா, அலைக்கும் சாமு வரலானா, உனக்கு சாவு வரட்டும், உனக்கு சாபம் வரட்டும் அப்படின்னு உள்ள இருந்து சத்தம். ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயகியை திரும்பி பார்த்து சொல்றா, ஏன் இவ்வளவு கோவப்படுற, ஏன் டென்ஷன் ஆகுற? அல்லாஹ் மென்மையானவன், மென்மையான நடந்துக்க, தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னான்னு தெரியுமா? அவன் சொன்னது இருக்கட்டுமா, நான் அவனுக்கு ஆன்சர் பண்ணேன், அது தெரியுமா உனக்கு? என்ன ஆன்சர் பண்ணிய? அலைக்கும் முடிஞ்சிருச்சு, எனக்கு சாவு உண்டாகட்டும் சொன்னாம்ல, நான் உனக்கும் அதுவே உண்டாகட்டும் மேட்ரு ஓவர். அப்போ பிரச்சனை என்ன என்பதை ஆரம்பத்தில் எதிர்கொண்டு சிந்தித்து வைத்திருந்தால் நாம பிரச்சனைக்குரிய நேரத்தில், நம்மை கோபப்படுத்துகிற நேரத்தில் கோபம் வராமல் நம்மை நாமே காத்துக்கொள்கிற ஒரு வழியை நாம கடைபிடிக்க முடியும். அப்ப உணர்ச்சி மேலிடுகிற பொழுது அறிவை தூக்கி அதற்கு மேலே வைத்தால் நாம கோபத்திலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம். அதை விட பிரதானமாக நபிகள் நாயகம் இந்த ரமலான் மாதத்தை நமக்கு சொல்லுகிறார்கள். ரமலான் என்பது கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கான பயிற்சிகளை பெறுகிற மாதங்களில் உண்டு. ரமலான்ங்கிறது இறை அச்சத்தை பெறுகிற மாதம், இறை அச்சத்தை பெற்றுத் தருகிற ஒரு மாதம். இந்த மாதத்தில் நீங்க நோன்பு வச்சிருக்கும் பொழுது ஒருவர் உங்களோடு சண்டைக்கு வந்தால், இனிம்ரவுன் காத்தலஹு அவு ஷாத்தமஹு, உங்களை ஒருவர் திட்டினால் அல்லது உங்களோடு ஒருவர் சண்டைக்கு வந்தால், ஃபல்யகுல் இன்னி சாயிமுன் மர்ரத்தைன், அவர் சொல்லட்டும் நான் நோன்பாளி என்று சொல்லட்டும். அப்படின்னா என்ன? உங்களை ஒருத்தர் வந்து கோபப்படுத்துறான், நீங்க கோபப்படுறாதீங்க, கட்டுப்படுத்துற பயிற்சி எடுங்க. நோம்பு கெட்டு போயிரும்பா, இரையச்சம் கெட்டு போயிரும் அப்படின்ற எண்ணத்தை உள்ளத்துக்குள்ள வைத்துக் கொண்டு உங்களை நீங்கள் கட்டுப்படுத்துங்கள், அதுவும் கோபத்திலிருந்து உங்களை காப்பாற்றுகிற ஒரு வழி என்று நபிகளார் சொல்லி தந்திருக்கிறார்கள். இது போன்ற வழியாக கோபத்திலிருந்து நம்மை காத்துக் கொள்ளலாம். நம்மை கோபப்படுத்துகிறவரை விட அதைவிட அதிகமாக கோபப்படுத்தப்பட்டவர்களை சிந்தித்தால் அப்பொழுதும் நாம் அதிலிருந்து நம்மை காத்துக் கொள்ளலாம். அதே போல உணர்ச்சி மேலிடுகிற நேரத்தில் அறிவை பயன்படுத்துகிற ஒரு பக்குவத்தை, பழக்கத்தை கடைபிடித்தால் அந்த வழியாகவும் நாம் கோபத்தை கட்டுப்படுத்தலாம். இது போன்ற வழிகளை எல்லாம் கடைபிடித்து கோபத்திலிருந்து நம்மை காத்துக்கொள்கிற மக்களாக மாற வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ்